Hi Tamilians, welcome to pharmacology YouTube channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா formation of secondary metabolites தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து basics of metabolic pathway, shikimic acid pathway, acetate pathway and amino acid pathway எல்லாம் வந்து பழைய வீடியோஸ்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபார்மேஷன் ஆஃப் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செகண்டரி மெட்டபாலைட்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் பேசிக்ஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். என்னென்ன செகண்டரி மெட்டபாலைட்ஸ் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோன்னா அல்கலாய்ட்ஸ், கிளைகோசைட்ஸ், டெர்பினாய்ட்ஸ், ஸ்டீராய்ட்ஸ், ஐசோப்ரெனாய்ட், carotenoids and flavonoids பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னால் வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி இது பண்ண முடியல. பிகாஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம் டைம்ஸ் நியரஸ்ட்டாக நெருக்கிட்டு இருக்கனால எல்லோரும் வந்து சீக்கிரம் அப்லோட் பண்ண சொல்கிறீங்க. என்னால் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தென் அதுக்கப்புறம் ஆல்ரெடி கூகுளில் இருக்கிற பிரிண்ட்ஸ் இந்த மாதிரி வச்சு எடுக்க பார்க்குறேன். சரி, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க தமிழியன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து செகண்டரி மெட்டபாலைட்ஸ் வந்து அல்கலாய்ட்ஸ் பார்க்கலாம். அல்கலாய்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நைட்ரஜன் கண்டெய்னிங் செகண்டரி மெட்டபாலைட்ஸ். இந்த மெட்டபாலைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய டைப்ஸில் பிரிப்பாங்க. நைட்ரஜன் இருக்கா இல்லையா, அதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர், அது ஃபார்மகாலஜிக்கல் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி வச்சு பிரிப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் அல்கலாய்ட்ஸ் வந்து நைட்ரஜன் கண்டெய்னிங் மெட்டபாலைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. தென் இந்த அல்கலாய்ட்ஸ்லாம் எதுலேருந்து டெரிவ் பண்ணுறாங்கன்னா அமினோ ஆசிட்ஸ்லேருந்து டெரிவ் பண்ணுறாங்க. என்னென்ன அமினோ ஆசிட்ஸ்னால் ஆரித்தின், லைசின், தென் ஃபினைலனைன், ட்ரிப்டோபான், தைரோசின் இந்த மாதிரி செகண்டரி மெட்டபாலைட்ஸ்லேருந்து டெரிவ் பண்ணுறாங்க. நம்ம ஆல்ரெடி அமினோ ஆசிட்ஸ் பாத்வேயில் பார்த்துருப்போம் இந்த அமினோ ஆசிட்ஸ்லாம் எப்படி சிந்தசிஸ் ஆகுதுன்னு. அந்த அமினோ ஆசிட்ஸ்லேருந்து தான் இந்த அல்கலாய்ட்ஸ்லாம் டெரிவ் பண்ணுறாங்க. இந்த அல்கலாய்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த செகண்டரி மெட்டபாலைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா நம்மளுக்கு தைரோசின்லேருந்து டெரிவ் பண்ணுற அல்கலாய்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பேப்ரவின், தென் ரெட்டிகுலின், மார்ஃபின் இந்த மாதிரி செகண்டரி மெட்டபாலைட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது. தென் ட்ரிப்டோபான்லேருந்து டெரிவ் பண்ணுற அல்கலாய்ட்ஸ்லாம் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா எர்காட் அல்கலாய்ட்ஸ், எர்காட்டமைன், தென் குரைன் இந்த மாதிரி செகண்டரி மெட்டபாலைட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது. தென் ஆரித்ரீன்லேருந்து டெரிவ் பண்ணுற செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அந்த அல்கலாய்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா என்னதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது செகண்டரி மெட்டபாலைட்ஸு த்ரோபைன், நிக்கோடைன் இந்த மாதிரி செகண்டரி கொக்கைன் இந்த மாதிரி செகண்டரி மெட்டபாலைட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது. லைசின்லேருந்து டெரிவ் பண்ண அல்கலாய்ட்ஸ்லாம் என்ன செகண்டரி மெட்டபாலைட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா ஆனாபெல்சின், ப்ரெப்ரவிடின் இந்த மாதிரி செகண்டரி மெட்டபாலைட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத ஸ்ட்ரக்சரல் ஓரியன்டாக உங்களுக்கு ப்ளாகில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் பாருங்கள். நான் ஒரு ஓவர்வியூ தான் இதில் கொடுத்துருக்கேன். செகண்ட் என்ன பார்க்க போகிறோன்னா கிளைகோசைட்ஸ் தான் பார்க்க போகிறோம். கிளைகோசைட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிளைகோன் பார்ட்டும் ஏகைகோன் பார்ட்டும் பைண்டிங் ஆகி தான் நம்மளுக்கு கிளைகோசைட்ஸான செகண்டரி மெட்டபாலைட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த கிளைகோன் பார்ட் பார்த்திங்கன்னா ஒரு சுகர் மைண்டியாக இருக்கும். இது ரெண்டும் பைண்டிங் ஆகி தான் நம்மளுக்கு கிளைகோசைட்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த கிளைகோசைட்ஸ்லாம் என்னென்ன செகண்டரி மெட்டபாலைட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா ஆந்த்ரசின் கிளைகோசைட்ஸ், கார்டியாக் கிளைகோசைட்ஸ், சப்போனின் கிளைகோசைட்ஸ், then cyanogenetic glycosides, flavonoid glycosides, coumarin glycosides, aldehyde glycosides, phenol glycosides, ஐசோதயோசைனேட் கிளைகோசைட்ஸ். இந்த கிளைகோசைட்ஸ்லாம் என்னென்ன கெமிக்கல் கான்ஸ்டியூன்ஸ், ஒவ்வொரு கிளைகோசைட்ஸும் ஒவ்வொரு கெமிக்கல் கான்ஸ்டியூன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ டிஆக்சிஜின் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு செகண்டரி மெட்டபாலைட்ஸ் பற்றியும் நெக்ஸ்ட் சாப்டரில் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீப்பாக பார்ப்போம். என்னென்ன காம்பவுண்டில் என்னென்ன கண்டெயின் ஆகிருக்கு, இப்போ கியூசிடின்னா எதுக்கு யூஸ் ஆகும், ஆஸ்பிரஜின்னா எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி டீப்பாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளேவனாய்ட்ஸ்னால் ஒரு ஏக்லைகோன் பார்ட்டும் தென் ஒரு ரிங் வந்து அட்டாச்மெண்ட்டில் இருக்கும். அதை தான் ஃப்ளேவனாய்ட்ஸ்னு சொல்லுவோம். ஃப்ளேவனாய்ட்ஸ் வந்து அதிகமாக ஃப்ரூட்ஸில் இதெல்லாம் கண்டெயின் ஆகிருக்கும். பிகாஸ் அந்த கலரிங்காக தென் அந்த கலரிங் ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளேவனாய்ட்ஸ் அதிகமாக கண்டெயின் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளேவனாய்ட்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக யூஸ் ஆகும். இந்த ஃப்ளேவனாய்ட்ஸ் எப்படி வந்து பயோஜெனிசிஸ் பண்ணுறோன்னா சிக்கிமிக் ஆசிட் பாத்வேலேருந்து ஒரு பார்ட் ஆஃப் த அந்த ஏகைகோன் பார்ட்டும் தென்
அந்த அசிட்டேட் மெலனோனேட் பேத்வே டு மேலோனைட் கோஏ அது ரெண்டும் அட்டாச் ஆகிட்டு நம்மளுக்கு அந்த ரிங்கே ப்ரொடியூஸ் ஆகுது. இது மூலிமா தான் நம்மளுக்கு வந்து ஃப்ளாவனாய்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஃப்ளேவனாய்ட்ஸில் வந்து நம்மளுக்கு என்ன செகண்டரி மெட்டபாலைட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுனா க்ரூசிடின், திருப்பி சைனிடின், இந்த மாதிரி கெமிக்கல் கான்ஸ்டிடியூன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ வர எல்லா டெர்மினைட்ஸும் பார்த்திங்கன்னா அசிட்டேட் மேலனோனேட் பேத்வேலேருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். என்னென்ன செகண்டரி மெட்டபாலைட்ஸ்னால் டெர்பின்ஸ், carotenoids, isoprenide and then steroids. இந்த டெர்பின்ஸ் பார்த்திங்கன்னா மோனோடெர்பினாய்ட்ஸ், டைடெர்பினாய்ட்ஸ் அண்ட் ட்ரைடெர்பினாய்ட்ஸ்னு பார்த்துருப்போம். இதெல்லாம் எதில் இந்த ஐபிபி, எஃபிபி, தென் ஜிஜிபிபி, டிஎம்ஏபி இந்த இதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதை பற்றி டீப்பாக தெரியும்னா அந்த பேத்வே நான் டீச் பண்ணியிருக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீப்பாக புரியும். இந்த ஸ்டீராய்ட்ஸ்ன்னு சொன்னோடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம்னா கொலஸ்ட்ரால் ஞாபகம் வரும். இந்த கொலஸ்ட்ரால் சிந்தசிஸ் ஆகிறது தான் வந்து இந்த ஸ்டீராய்டு வந்து பயோஜெனிசிஸு. இதுவும் பார்த்திங்கன்னா தென் ஐசோப்ரெனாய்ட் காம்பவுண்ட்ஸு. இந்த ஐசோப்ரெனாய்ட் காம்பவுண்ட்ஸும் இந்த சிந்தசிஸ் மெலனோனேட் பேத்வேலேருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கெரட்டினாய்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெட்ராடெர்மினைட்ஸ்ன்னு நம்ம சொல்லியிருப்போம். அதாவது 20 கார்பன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ்லாம் கண்டெயின் ஆகி நம்மளுக்கு டெட்ராடெர்மினைட்ஸாக வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். C40 அதாவது 40 கார்பன் கண்டெய்னிங் இது வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். இதை தான் வந்து கெரட்டினாய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுனா லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எஃபிபியும் ஐபிபியும் ஜாயின் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து கெரட்டினாய்ட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த கெரட்டினாய்ட்ஸ் வந்து மெட்டபாலைஸ் ஆகிட்டு விட்டமின் ஏவாக கன்வெர்ட் ஆகும். இந்த விட்டமின் ஏ வந்து ரெட்டினால்னு சொல்லுவோம். இது ஹியூமன் டயட்டுக்கு முக்கியமான தேவையான ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த கண்ணுக்கு நல்லது இதெல்லாம் சொல்லுவோம்ல விட்டமின் ஏ அந்த மாதிரி இதெல்லாம். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கெரட்டினாய்ட்ஸ் வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக யூஸ் ஆகும். இந்த கெரட்டினாய்ட்ஸ் பற்றி இது ஒரு ஓவர்வியூ தான். இது வந்து அதிகமாக இந்த க்ரீன் பிளான்ஸில் தென் அந்த கலர்ஃபுல் பிளான்ஸ்லாம் கண்டெயின் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த எல்லா செகண்டரி மெட்டபாலைட்ஸ் பற்றியும் டீப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதை இந்த வீடியோவில் ஃபார்மேஷன் ஆஃப் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் பற்றி ஃபுல்லாக பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் வந்து பார்ப்போம் ஃபுல்லாக. பாய் தமிழியன்ஸ், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போது தான் எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போட.